يا قلوبا فيها الوفاء بشراكم اليوم. எப்போது திருப்தி அடைவான் என்பதை பற்றி விளக்கும் டிராமா. ஏ மரியம் ஆஃபியா, எம் முஹம்மது சஃபீக், எம் தன்சிலா, ஏ முஹம்மது ஆரிஃப், என் முஹம்மது அரினாஃப், ஏ ஷேக் முஹம்மத், எம் நூருல் அமீரா, எம் ஹஸ்னா கபீசா. அலீஃப், அகீஃப், பா, பா, தா, தா, சா, சா. பிள்ளைங்களா, இந்தாங்க பால் குடிங்க. மம்மி மார்க்கம் பற்றி இன்ட்ரெஸ்டாக ஏதாச்சும் விஷயம் சொன்னால் தான் நாங்கள் பால் குடிப்போம். சரி சரி தன்சிலா, உனக்கு எப்போ திருப்தியாக இருக்கும்? எனக்கு எக்ஸாம்க்கு நல்லா படிச்சுட்டு போனால் தான் மம்மி திருப்தி வரும். அது சரி. சஃபிக், உனக்கு எப்போ? ஐஸ்கிரீமின்கை சாக்குகை சாப்பிட்டால் தான் எனக்கு திருப்தி வரும். சரி சரி பிள்ளைங்களா, உங்கள் 2 பேருக்கும் நான் ஒரு கதை சொல்கிறேன், நல்லா கவனமாக கேளுங்க. ஒரு மனிதனுடைய செயலை பார்த்து அல்லாஹ் திருப்தி அடைகிறான். எப்போன்னு உங்களுக்கு தெரியுமா? அல்லாஹ் எப்போ திருப்தி அடைகிறான்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸில் சொல்கிறாங்க. பனு இஸ்ராயில் குலத்தாரில் 3 பேர் இருந்தாங்க. அதில் ஒருத்தர் தொழுநோயாளி, இன்னொருத்தர் வலிக்கை தலைவர், மற்றொருவர் குருடர். இவங்க 3 பேரையும் சோதிக்கிறதுக்காண்டி அல்லாஹ் ஒரு வானவரை அனுப்புனான். அல்லாஹ் மூவரையும் சோதிக்க என்ன அனுப்பினான். அல்லாஹ்வின் கட்டளைப்படி அவரிடம் செல்வோம். உனக்கு மிகவும் விருப்பமானது எது? எனக்கு அழகான தோலும் அழகான நிறமும் வேணும். எனக்கு வியாதி இருக்கிறனால மக்கள் எல்லாம் என்னை பார்த்து அருவருக்கிறாங்க. அப்படி அந்த தொழுநோயாளி சொன்ன உடனே வானவர் அவருடைய கையால் அந்த தொழுநோயாளியை தடவுனாங்க. தடவுனதுக்கு அப்புறம் அவருக்கு அழகான நிறமும் அழகான தோலும் கொடுக்கப்பட்டுச்சு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு அழகான தோலும் அழகான நிறமும் கொடுத்துட்டானே. உனக்கு எந்த செல்வம் மிகவும் விருப்பமானது? எனக்கு ஒட்டகம் தான் விருப்பமானது. அப்படி அந்த தொழுநோயாளி சொன்ன உடனே கருத்தரித்த ஒட்டகம் கொடுக்கப்பட்டுச்சு. இதில் உனக்கு பரக்கத் வழங்கப்படும். அதுக்கப்புறம் அந்த வானவர் வலிக்கை தலையர்கிட்ட போனாங்க. உனக்கு மிகவும் விருப்பமானது எது? எனக்கு அழகான முடி வேணும். இந்த வலிக்கை என்னை விட்டு போகணும். எனக்கு அதான் மிக விருப்பமானது. ஏன்னா மக்கள் என்னை ஒதுக்கிட்டாங்க. அப்படி அந்த வலிக்கை தலையர் சொன்னதும் வானவர் அவருடைய கையால் வலிக்கை தலையரை தடவுனாங்க. தடவுனதுக்கப்புறம் அவருக்கு அழகான முடி வந்துருச்சு. எந்த செல்வம் உனக்கு மிகவும் விருப்பமானது? எனக்கு மாடு தான் விருப்பமான செல்வம். அப்படி அந்த வலிக்கை தலையர் சொன்னதும் கர்ப்பமான மாடு ஒன்று கொடுக்கப்பட்டுச்சு. இதில் உனக்கு வளர்ச்சி வழங்கப்படும். அதுக்கப்புறம் அந்த வானவர் குருடர்கிட்ட போனாங்க. உனக்கு மிகவும் விருப்பமானது எது? என்னை பார்வையை திரும்பி தராது. அதை கொண்டு நான் மக்களை பார்ப்பதற்கு தான் எனக்கு விருப்பமானது. அப்படி அந்த குருடர் சொன்னதும் வானவர் அவருடைய கையால் அந்த குருடரை தடவுனாங்க. தடவுனதுக்கு அப்புறம் அல்லாஹ் அவர் பார்வையை திரும்ப தந்தான். அல்ஹம்துலில்லாஹ், என் பார்வையை அல்லாஹ் திரும்ப தந்தான். எந்த செல்வம் மிகவும் விருப்பமானது? எனக்கு ஆடு தான் விருப்பமானது. அப்படி அந்த குருடர் சொன்னதும் கருவுற்ற ஆடு ஒன்று கொடுக்கப்பட்டுச்சு. ஒட்டகம், மாடு, ஆடு பெற்றவர்களுக்கு அல்லாஹுடைய கிருபையால் அதெல்லாம் அதிகமாகிடுச்சு. குட்டிகள் நிறைய ஆயிடுச்சு. எந்த அளவுக்குனா 3 பேருக்கும் கணவாய் நிறைய ஒட்டகம், மாடு, ஆடு பெருகியது. பிறகு அந்த வானவர் அவருடைய பழைய தோற்றத்தாலும் அமைப்பிலும் தொழுநோயாளிக்கிட்ட போய், நான் ஒரு ஏழை மனிதன். நான் பயணப்பட்டு வந்ததில் எனக்கு செலவுக்கு பணமே இல்லை. இன்னைக்கு உதவுறதுக்கு அல்லாஹும் பிறகு உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. உனக்கு அழகான தோலையும் செல்வத்தையும் கொடுத்த அல்லாஹ்வின் பெயரால் நான் ஒரு ஒட்டகம் கேட்கிறேன். நான் இந்த ஒட்டகத்தை வச்சு போக வேண்டிய இடத்துக்கெல்லாம் போவேன். எனக்கு கிழமைகள் நிறைய இருக்கிறனால நீ கேட்டதை என்னால் தர முடியாது. உன்னை எனக்கு தெரியும் போலயே. மக்கள் உன்னை அருவருத்து நீ தொழில்நோயாளியா நீ இருந்தியே. நீ ஏழையாக இருந்த பிறகு அல்லாஹ் தானே உனக்கு செல்வத்தை கொடுத்தான். இல்லையே, நான் இந்த அழகான நிறத்தையும் தோலையும் இந்த செல்வத்தையும் வாழையடி வாழையாக என்னோட முன்னோர்களிடம் இருந்து வாரிசாக பெற்றேன். நீ கூறியதில் பொய் இருந்தால் நீ முன்னாடி எப்படி இருந்தியோ அப்படியே அல்லாஹ் உன்னை மாற்றி விடட்டும். பிறகு அந்த வானவர் வலிக்கை தலையர்கிட்ட போய்,
நான் ஒரு ஏழை மனிதர். நான் பயணப்பட்டு வந்ததில் எனக்கு செலவுக்கு பணமே இல்லை. இன்னைக்கு உதவுறதுக்கு அல்லாஹ்வின் பிறகு உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. உனது வழுக்கை தலை செய்த அல்லாஹ்வின் பேரால் நான் ஒரு மாடு கேட்கிறேன். எனக்கு நிறைய கடமைகள் இருக்கு. நீங்கள் கேட்டதை என்னால் தர முடியாது. மக்கள் அறுவறுத்து வழுக்கை தலை ஏழையாக நீ இருக்கவில்லையா? இல்லை இல்லை, இந்த செல்வத்தை எல்லாம் வாழையடி வாழையாக என் முன்னோர்களிலிருந்து சரிசாக பெற்றேன். நீ கூறியதில் பொய் இருந்தால் நீ முன்னாடி எப்படி இருந்தியோ அப்படியே அல்லாஹ் உன்னை மாற்றிவிடட்டும். பிறகு அந்த வானவர் குருடர்கிட்ட போய், நான் ஒரு ஏழை மனிதர், வழிபோக்கன். என் வாழ்வாதாரம் வழி செலவுக்கான பணம் தீர்ந்து போய்விட்டது. இன்னைக்கு உதவுறதுக்கு அல்லாஹ்வும் பிறகு உன்னை தவிர வேற யாரும் இல்லை. உனது பார்வை திரும்பி தந்தவன் பெயரால் நான் ஒரு ஆடு தரும்படி கேட்கிறேன். நான் குருடனாத்தான் இருந்தேன். அல்லாஹ் என் பார்வையை திரும்ப தந்தான். நான் ஏழையாத்தான் இருந்தேன். அல்லாஹ் என்னை செல்வந்தனாக்கினான். அதனால் நீ விரும்புகிறதை எடுத்துக்கோ. அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் இன்னைக்கு கொடுக்குற எந்த புகழையும் நீ திரும்ப தரும்படி அல்லாஹ்விற்காக நான் சிரமப்படுத்தவே மாட்டேன். உன் செல்வத்தை நீனே வைத்துக்கொள். இது உங்களை சோதிப்பதற்காகத்தான். அல்லாஹ் உன்னை குறித்து திருப்தி அடைந்தான். உன் 2 தோழர்கள் மீது கோபம் கொண்டான். இதுலேருந்து நமக்கு என்ன புரிஞ்சிச்சுன்னு சொல்லுங்க பார்ப்போம். நமக்கு கொடுக்கப்பட்ட அனைத்து செல்வமும் அல்லாஹ் கொடுத்தது. அதை நம்ம இல்லாதவர்களுக்கும் ஏழைகளுக்கும் கொடுத்து அல்லாஹ் நம்மை குறித்து திருப்தி அடைவான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது போலயே வாழ்க்கையிலையும் சரியா கடைபிடிக்கணும். இந்தாங்க பால் குடிங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கிட்ட இருக்கக்கூடிய செல்வம் அல்லாஹ் நமக்கு கொடுத்தது. அதை ஏழைகளுக்காக அவனுடைய பாதையில் செலவு செய்யும் போது தான் அல்லாஹ் நம்மை குறித்து திருப்தி கொள்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக எம் முகமது ஹிக்மத்துல் எமீன், முகமது இஹான், ஜாஃபிர் அஹமத், முகமது அனஸ், முகமது ரொயான், முகமது தாரிஸ், ஆயிஷா, ஜன்னத் நிஷா, அலீசா, ஃபசிலா, ஃபாசில் அஹமத், ஹாஷிர், ஃபைஹா, ஹசானா, அஃப்சானா, ஜஸ்ரீன், சமீஹா, அதியா, ரதியா, ஆத்திஃபா, ஃபசிஹா, ஆகிஃபா, ஃபபீஹா, முஹம்மது அல் மர்வான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அலிஃபுன் பா, அலிஃபுன் பா, தாஉன் சா, தாஉன் சா, ஜீமுன் ஹாவுன் ஹாவுன் தால், ஜீமுன் ஹாவுன் ஹாவுன் தால், தாலுன் ரா, தாலுன் ரா, ஜாஉன் சீன், ஜாஉன் சீன், சீனுன் ஸ்வாதுன் துவாதுன் துவா, சீனுன் சாலுன் சாலுன் துவா, தௌனைன் லௌனைன், கைனுன் ஃபா, கைனுன் ஃபா, காஃபுன் காஃபுன் லாமுன் மீம், காஃபுன் காஃபுன் லாமுன் மீம், நூனுன் ஹா, நூனுன் ஹா, வாவுன் யா, வாவுன் யா, ஹாதி ஹுரூஃபுல் ஹிஜா, ஹாதி ஹுரூஃபுல் ஹிஜா, அலிஃபுன் பா, தாஉன் சா, ஜீமுன் ஹாவுன் ஹாவுன் தால், தாலுன் ரா, ஜாஉன் சீன், சீனுன் ஸ்வாதுன் துவாதுன் துவா, அலிஃபுன் பா, தாஉன் சா, ஜீமுன் ஹாவுன் ஹாவுன் தால், தாலுன் ரா, ஜாஉன் சீன், சீனுன் சாலுன் சாலுன் துவா, தௌனைன் வைனுன் ஃபா, காஃபுன் காஃபுன் லாமுன் மீம், நூனுன் ஹா, வாவுன் யா, ஹாதி ஹுரூஃபுல் ஹிஜா, லாமுன் ஐன், கைனுன் ஃபா, காஃபுன் காஃபுன் லாமுன் மீம், நூனுன் ஹா, வாவுன் யா, ஹாதி ஹுரூஃபுல் ஹிஜா, அலிஃபுன் பா, தாஉன் சா, ஜீமுன் ஹாவுன் ஹாவுன், தாலுன் ரா, ஜாஉன் சீன், சீனுன் ஸ்வாதுன் துவாதுன் துவா, தௌனைன், கைனுன் ஃபா, காஃபுன் காஃபுன்
واو ياء هذه حروف الهجاء ألف باء تاء ساء جيم هاء خاء دال دال راء ثاء سين شين الجال الدال لام عين غين فاء قاف كاف لام ميم نون فاء هاء ياء هذه حروف الهجاء ألف باء تاء ساء جيم هاء خاء دال دال راء زاء سين شين صاد دال طاء لام عين غين فاء قاف كاف لام ميم نون هاء ياء هذه حروف الهجاء السلام عليكم ورحمة الله وبركاته ألف باء تاء ساء جيم حاء خاء دال دال راء زاء سين شين صاد ضاد طاء ضاء عين غين فاء قاف كاف لام ميم نون هاء واو ياء هذه حروف الهجاء هذه حروف الهجاء மாஷா அல்லாஹ். அடுத்ததாக குர்ஆன் வசனங்களை தர்ஜுமாவுடன் கூற வருகிறார்கள் அஸ்மா பி சுமையா. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குர்ஆனை பாதுகாப்பது யார்? இன்னா நஹ்னு நஜ்ஜல்ன திக்ர வ இன்னா லஹு லஹாஃபிலுன். நிச்சயமாக நாமே இந்த குர்ஆனை இறக்கி வைத்தோம், நாமே அதை பாதுகாப்போம். நாம் எதுவரை வணங்க வேண்டும்? வஹ்புது ரப்பக ஹத்தா யஹ்திகல் யாக்கீன். உமக்கு நிச்சயமானதாகிய மரணம் வரும் வரை உம்முடைய ரப்பை வணங்குவீராக. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். உபதேசம் யாருக்கு பயனளிக்கும். வதஇர் ஃபஇன்ன இக்ரா தன்ஃபஹுல் முஃமினீன். உபதேசம் செய்யுங்கள், நிச்சயமாக உபதேசம் முஃமின்களுக்கு பயனளிக்கும். அல்லாஹ்விடம் துஆ கேட்பது எப்படி? உதுஊ ரப்பக்கும் ததர்ருஅன் வ ஹுஃப்யத்தன். உங்களுடைய ரப்பை தாழ்மையாகவும் மெதுவாகவும் நீங்கள் பிரார்த்தனை செய்தாலேயுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.